கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ட்ரூ லைஃப் மீடியாவினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை சோற்றிற்கு வழி இல்லாத ஏழை குடும்பத்தில் நான் பிறந்தேன். அதுவும் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக பிறந்தேன். சமுதாயம் ஒதுக்குச்சு, உறவுகள் ஒதுக்குச்சு. இத்தகைய சூழ்நிலையில் ஆண்டவர் மாத்திரம்தான் என்னை நேசித்து என் மனக்கண்ணை திறந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், வாழ்ந்தேன். குறிப்பாக சொல்லணும்னா, தாவீது எப்படி ஒவ்வொரு நாளும் கறவல் ஆடுகளின் பின்பதாக அலைந்து திரிந்தாரோ, அதே மாதிரி வயிற்று பிழைப்பிற்காக ஒவ்வொரு நாளும் ரயிலில் வியாபாரத்திற்காக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. இத்தகைய சூழ்நிலையில்தான் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த உலகத்தில் உடல் ஊனமுற்றவனையும் ஊனம் இல்லாதவனையும் படைக்கிறது நான் தான். அவர்களின் திறமைக்கு திராணிக்கு தகுந்தாற் போல வாழ்வளிப்பதும் நான் தான். மோசேவை பாரு, பெலிஸ்தியருக்கு எதிராக யுத்த களத்தில் நின்ற தாவீதை பாரு. இப்படி ஒவ்வொன்றாய் பாரு. அவர்களெல்லாம் நான் எப்படி காப்பாற்றிருக்கிறேன், போஷித்திருக்கிறேன், பாதுகாத்திருக்கிறேன். எலியாவை காகங்களை கொண்டு போஷித்தது போல, பிலேயாமின் நாட்களில் கழுதைகளை கொண்டு பேச வைத்தது போல, உன்னையும் என்னால் உயர்த்த முடியும் என்று சொல்லி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஊழியத்துக்கு வந்துடுன்னு சொல்லி ஆண்டவர் சொப்பனத்தில் கூப்பிட்டார். 2005 மிகவும் நெருக்கமான சூழ்நிலையில் அவருடைய ஊழியத்திற்கு நான் வந்தேன். அது முதல் நிறைய போராட்டங்கள், பாடுகள். குறிப்பாக சொல்லணும்னா, 2016 சமூக விரோதிகளால் நான் குடியிருந்த வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. 16, 20, 23 இந்த ஆண்டுகளில் என்னுடைய சபை தீயிட்டு எரிக்கப்பட்டது. 2021 அரசாங்கத்தாலும் மதவாதிகளாலும் சபையின் கட்டிடம் இடிக்கப்பட்டது. இப்படி ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மிகவும் வேதனையோடு கூட ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக இன்னும் நான் போராடி அவருடைய மகிமையின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் ட்ரூ லைஃப் மீடியா என்கிற ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அதில் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம். சிலது ஃபோனில் இருந்து எடுத்ததுனால டல்லாக இருக்கும், மந்தமாக இருக்கும். இந்த சாங்ஸ் மட்டும் கேமரா வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் பிரைட்டாக பார்வையாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு விலை உயர்ந்த ஃபோன் கிடையாது. தினமும் கூட ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கணும்னு ஆசை தான். ஆனாலும் அதற்கான வசதிகள் கிடையாது. எல்லா நேரமும் நம்ம கேமராமேன், டெக்னீஷியனை தேடி அலைய முடியாது. அவர்களும் ஒரு நேரம் நமக்கு உதவி செய்யலாம், எல்லா நேரம் இலவசமாக பண்ண முடியாது. ஏனென்றால் அவங்களுடைய பிழைப்பு அதுவாக இருக்கிறது. ஆக நாங்கள் ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் அதையும்
சீக்கிரத்தில் செய்வார். அன்பானவர்களே, இந்த ட்ரூ லைஃப் மீடியாவுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆதரவு கொடுத்து வருவதற்காக நன்றி. 1017 என்ற அளவில் பார்க்கிற பொழுது 1017 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உலகம் முழுக்க இந்த ஊழியங்கள் சென்று சேர பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். குறை நிறைகள் பிழைகள் ஏதாக்கிலும் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எங்களோடு கூட வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று உங்களுக்கு தகுந்தாற் போல நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம். மேலும் இந்த ட்ரூ லைஃப் மீடியாவுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு வளர்ந்த பெரிய ஊழியக்காரர்களுக்குத்தான் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர சின்ன கிராமத்தில் இருக்கிற சிறிய சபைகளுக்கு சிறிய ஊழியக்காரர்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்லை. என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஜெபத்தால் உங்களுடைய அன்பின் காணிக்கையால் இந்த ஊழியத்தை தாங்கிக் கொள்ளும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிக்கொள்வது என்ன அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் கர்த்தர் தாவீது என்பவனை அபிஷேகம் செய்யும்படித்தான் அனுப்பினார். ஆனால் சாமுவேலோ உடல் அளவுள்ள முக அளவுள்ள பார்வைக்கு ஏற்ற ஒருவனை அபிஷேகம் செய்ய நினைத்தார். உடனே சாமுவேலை நோக்கி ஆண்டவர் சொன்னார், இவனை இல்லை தாவீதை என்று சொல்லி அடையாளம் காட்டினார். அன்பானவர்களே, உலகம் நம்மளை வெறுக்கலாம், ஒடுக்கலாம், புறக்கணிக்கலாம். கவலைப்படாதீங்க. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனுஷனுடைய முகத்தை பார்க்க மாட்டார், இருதயங்களை ஆராய்ந்து அறிவார். அதற்கு நானே ஒரு முன் உதாரணம். என்னை ரோல் மாடலாக வச்சு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு நாள் இந்த உலகத்தில் வரப்போகிறார். அப்படி அவர் வரும் பொழுது நாம் அங்கே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.